மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை முன்னறிவித்தவர்களில் ஒரு பிரிவினர் தான் இந்த ஆட்டை மேய்க்கிறதான மேய்ப்பர்கள். இவர்களிடம் தேவனுடைய தூதன் கடந்து வந்து, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான சுபாவங்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். உடைய வாழ்க்கையில் அப்படி என்ன சுபாவங்கள் இருந்தது நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறதான பொழுது, முதலாவது இந்த மந்தையை காத்து கொள்ளக்கூடியதான ஒரு சுபாவம் இந்த மேய்ப்பர்களுக்கு காணப்பட்டது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவும் எப்படி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால், இரவெல்லாம் அவர்கள் கண் விழித்து அந்த மந்தையை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று வசனத்தை படிக்கிறதான பொழுது நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களை, நாமும் நம்முடைய மந்தைகளாகிய ஜனங்களை, விசுவாசிகளை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பில் நாம் காணப்படுகிறோம் என்பதை இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு என்ன சம்பவித்தால் எனக்கு என்னவென்று இருந்து விடாமல் அவர்களுக்காக ஜெபத்திலே நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அந்த இரத்தத்துக்குள் அவர்களை வைத்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, இவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன சுபாவம் காணப்பட்டது என்றால், அவர்கள் தீவிரமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இயேசு பிறந்தார் என்பதை அறிந்து கொண்டதன் அவர்கள் ஒரு நாளும் காலத்தை தாமதப்படுத்தாமல் தீவிரமாய் கடந்து வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியில கிடைத்திருக்கிறத அந்த பிள்ளையையும் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தீவிரமாக இயேசுவின் ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாட்கள் நாம் புரிந்து செயல்பட வேண்டும். நாளைக்கு சம்பவிக்கும் என்பதை அறியாதவர்களாக நாட்களை காணப்படுகிறோம். இயேசுவின் வருகை எந்த நேரமும் காணப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என்று சொல்லி நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் தீவிரமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறதான பொழுது, இந்த மேய்ப்பவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சுபாவம் காணப்பட்டது என்றால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சங்கதியை, அந்த செய்தியை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் அறிந்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் பயனடைந்ததை போல, அவர்கள் பயன் பெற்றுக் கொண்டதை போல மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்கிறான அந்த செய்தியை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அறிவிக்கப்பட்ட இடத்திலேயே அறிவிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரசங்கிக்கப்படாத இடத்திலே இயேசு பிரசங்கிக்கப்பட, செயலாற்றப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். இயேசுவை குறித்ததான செய்தியை ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அந்த இயேசுவின் பிறப்பை எப்படி ஒரு மேய்ப்பர் கொண்டாடினார்கள், அந்த செய்தியை பிரசித்தம் பண்ணி கொண்டாடினார்கள், அது போல அவர்கள் இரட்சகராக ஒவ்வொருடைய பாவத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி பிறந்தார் என்கிற அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி நாம் சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடினால் அது கர்த்தருக்கு மிகவும் உகந்ததாய் காணப்படும், மகிமையாய் காணப்படும் என்பதை நாட்களில் மறந்து போய்விட வேண்டாம். நான்காவதாக பார்க்கிற பொழுது, இந்த மேய்ப்பர்களோட வாழ்க்கையில் அவர்கள் கர்த்தரை துதிக்கிற சுபாவம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். துதித்தால் சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படும், துதித்தால் சத்துருவின் வல்லமைகளை செயலிழந்து போகும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிறப்பை அந்த தூதன் சொன்ன அந்த க்ஷணமே பரம சேனையில் திரள் அந்த தேவன் தூதனோடு தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான
கர்த்தருடைய பிள்ளைகளை நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை எதிர்நோக்கி கொண்டாடும்படியாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் பார்த்தது போல இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமாயின் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை பெற்ற ஜனங்களாய் நாம் காணப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாட்களில் நன்றாக நாம் புரிந்து அறிந்து இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் கொண்டாட வேணும். மந்தையை காத்து கொள்ளத்தக்கதான ஒரு சுபாவம் உடையவர்களாக தீவிரமாக அவர்கள் செயல்பட்டது போல இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுவிசேஷத்தை அனுதினமும் ஜனங்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக, எந்நேரமும் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பிலிருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக காணப்படுகிறதான பொழுது இந்த கிறிஸ்துமஸ் தினம் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் மகிமையுள்ளதாக, மிகவும் மேன்மை உள்ளதாக காணப்படும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுவோம். தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இருக்கும் நீங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, நீர் எங்களுக்காக பிறந்தீர், நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியில மனுஷகுமாரனாக நீர் வெளிப்பட்டீரப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரத்யேகம் ஆண்டவரே, மெய்ப்பர்கள் அப்பா உம்மை அப்பா பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டார்கள். மெய்ப்பர்கள் ஆண்டவரை தீவிரமாக அவர்கள் செயல்பட்டு அப்பா நற்செய்தியை அறிவித்தார்கள். தீவிரமாக ஆண்டவரை தகப்பனை உம்மை துதித்தார்கள், உம்மை மகிமைப்படுத்தினார்கள். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களுக்காய் கடந்து வந்ததான அந்த நற்செய்தியை இந்த உலக ஜனங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, மந்தையை காத்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தேவனை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாட்களாண்டு உண்மை மாத்திர துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக உண்மை துதிக்கிறத்தக்கதான கிருபைகளை தேவன் எல்லாருக்கும் கொடுப்பீராக. இப்படி சிவரமேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அந்த கிறிஸ்துமஸ் தினத்தை அப்பா எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானமும் ஆறுதலும் அப்பா தெய்வீக விடுதலையும் உண்டாகட்டும். இதை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.